திருநெல்வேலி இருட்டுக்கடையை எழுதி தராவிட்டால் மகளை கொலை செய்து விடுவேன் என மிரட்டுவதாக உரிமையாளர் கவிதா சிங் குற்றம் சாட்டியுள்ளார். வீட்டோடு மாப்பிள்ளையாக வர விரும்பாததால் பொய் புகார் தரப்பட்டுள்ளதாக கணவர் தரப்பினர் கூறியுள்ளனர். நெல்லையில் உள்ள இருட்டுக்கடையில் உரிமையாளர் கவிதாவின் மகள் கனிஷ்காவிற்கு கடந்த பிப்ரவரி மாதம் கோவையை சேர்ந்தவருடனாக திருமணம் நடைபெற்றது. கோலாகலமாக திருமணம் நடந்த நிலையில் மாப்பிள்ளை வீட்டார் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்வதாக கனிஷ்கா, அவரது தாயார் மற்றும் குடும்பத்தார் நெல்லை மாநகர காவல்துறை ஆணையரை நேரில் சந்தித்து புகார் மனு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிஷ்கா, கணவருக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்பு இருப்பதாகவும் அந்த பெண்ணை கோவையில் உள்ள வீட்டிற்கு அழைத்து வந்ததாகவும் கூறினார். அதன் மூலம் கணவருடன் தினமும் சண்டை ஏற்பட்டதாகவும், புகழ்பெற்ற இருட்டுக்கடையை தனது பெயருக்கு மாற்றிக் கொடுத்தால் மட்டுமே வாழ்க்கை நடத்த முடியும் என கணவர் கூறுவதாகவும் கனிஷ்கா குற்றம் சாட்டியுள்ளார். திருமணம் நடந்த அன்றே கடையை கேட்டு மிரட்டல் விடுத்ததாக கனிஷ்காவின் தாயார் கவிதா சிங் குற்றம் சாட்டியுள்ளார். ஹரிதாவோட பொண்ணுக்கிட்ட கூட்டிட்டு போய் அவளுக்காக அடிமையா இருந்து அவளுக்கு எதாவது செய்யலைன்னா சூசைட் அளவுக்கு நான் உன்னை த்ரெட்டன் பண்ணிடுவேன், அண்ணனும் தம்பியும் சேர்ந்து என்னைய டைவர்ஸ் கொடுத்துரு, உன் வாழ்க்கை இவ்வளோதான், நீ டைவர்ஸ் கொடுக்குற அப்படின்னா அந்த பொண்ணோட லிவிங்ல இருப்பேன், அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டு வான்னு மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியிலேயே. 41 days அவங்க வீட்டில் இருந்திருக்கான்னா ஒவ்வொரு தடவையும் அவளை அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க ஃபிசிக்கலாகவும். இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை நீ ஏதாவது உங்கள் அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லி பண்ணியிருக்காங்க. எங்களை பிஸ்னஸ் நீ எழுதி கொடுக்கலன்னா உன்னெல்லாம் நாங்கள் என்ன உண்டுன்னு பாத்துருவோம். இத கல்யாண தாலி கட்டி ½ an hourல அந்த மண்டபத்துக்கு முன்னாடி ரோட்ல நின்று அவர் சேலஞ்ச் பண்ணார். இந்த நிலையில் தாங்கள் வரதட்சணை கேட்கவில்லை என கனிஷ்காவின் மாமனார் யுவராங் சிங் விளக்கம் அளித்துள்ளார். தனது மருமகளுக்கு 3 முறை திருமணம் நிச்சயமாகி நின்றுள்ளதாகவும் தனது மகன் வீட்டோடு மாப்பிள்ளையாக வர சம்மதிக்காததால் பொய் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ₹1 நான் வரதட்சணை வாங்கினது கிடையாது. என்னுடைய கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை வாங்கல, என்னுடைய பையன் கல்யாணத்துக்கும் நான் வரதட்சணை இல்லாம தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண குடும்பத்துல போய் நான் பொண்ணு எடுத்தேன். நான் இந்த சம்மந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த கடையே அவங்களுக்கு வருது. நான் அந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன், இந்த கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் நான் அப்படியே பார்லருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒரு 5 மணி நேரம் ஒரு பொண்ணு வீட்டுக்கே வரலன்னா நாம அந்த மாதிரி நாம இருக்கிற குடும்பமும் கிடையாது. இதெல்லாமே கேட்க போக சந்தேகப்படுறீங்களா அப்படிங்கிற ரீதியில பிரச்சனையானது இன்னைக்கு அந்த அளவுக்கு பெருசாகி அவனுக்கு அஃபேர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை அந்த திருப்பி விட்டு, அது மட்டும் இல்லை, இந்த பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி 3 இடத்துல நிச்சயமாயி அந்த திருமணம் நின்று இருக்கு. என்ன காரணத்துக்காக நிச்சயம் பண்ணவங்க நிறுத்தினாங்கிறது தெரியல. அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த விவரம் தெரியுது.